வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, இந்தியாவில் இது லீகலா இல்லை இல்லீகலா, இந்த கிரிப்டோ கரன்சியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி இது வரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். கிரிப்டோ கரன்சியை பற்றி டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை லைட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போது கிமு 100ஆம் நூற்றாண்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறை தான் நம்ம மக்கள் மத்தியில் பழக்கமாக இருந்துட்டு வந்தது. அதில் மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ஆப்பிள் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பனானா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை ஆப்பிள் கொடுத்தா எத்தனை பனானா, இதுதான் அதில் பெரிய ட்ராபேக். இந்த சிக்கலுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதான் கிமு 110ஆம் நூற்றாண்டில் இந்த காயின் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 காயின் கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்கலாம், 10 காயின் கொடுத்து ஒரு ஆரஞ்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் சிஸ்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாங்க. அந்த காயின் சிஸ்டம் அதுக்கப்புறம் கோல்டு சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிபி 1600லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கரன்சியை என்டையராக கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் நம்ம இதுவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிரான்சாக்ஷன்ஸ்க்கு குயிக்காக டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிடிஸ், செக்ஸ் அது போலலாம் பேங்க் மூலியமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் டெக்னாலஜி வளர வளர ஏடிஎம், கிரெடிட் கார்ட்ஸ் இது போல் நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்ட்டாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ, இன்டர்நெட் பேங்கிங், இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ காலகட்டத்தில் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கலாம் தெரிஞ்சிருக்கும், மேனுவல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் கரன்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சியில் என்ன இப்போ இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிபேயில் நீங்கள் உங்களுக்கு சம் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. இப்போது உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் அனுப்புகிற அமௌண்ட் ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் சர்வருக்கு போகும். தென் பேங்க் சர்வர்லேருந்து உங்களுக்கு அது டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் எலமெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு மீடியேட்டராக இந்த பேங்க் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இந்த மீடியேட்டராக இருந்து நம்மளுக்கு அமௌண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுனால சம் சார்ஜஸ் நம்ம அனுப்புகிற அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஎஸ் போகிறேன் அப்படின்னா இந்தியன் ருப்பீஸை டாலர்ஸாக நான் மாற்றிட்டு தான் போக முடியும். அதுக்கு ருப்பீஸ் to டாலர் சேஞ்ச் ஓவருக்கோ இல்லை கன்வெர்ட்டிங்கோ டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் இப்போ ஒரு ஹோட்டல் போகிறேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அமௌண்ட் பே பண்ணும்போது பர்டிகுலராக இந்த கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பேங்க் சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும், இந்த டிஜிட்டல் கரன்சிக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிப்டோ கரன்சியை 2010ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் என்டையராக இது ஒரு விர்ச்சுவல் மணி. இதுக்கு ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது, இப்படி தான் அந்த மணி இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் தான் உண்டு. இப்போ இந்தியன் ருப்பீஸ்க்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சி, டாலர்ஸ்க்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும்தான் உண்டு. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வேர்டு எந்த விதமான பர்டிகுலர் கரன்சியையும் குறிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா இல்லை. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஒரு கம்பெனி, அதோட ஷேர்ஸ், அதோட ஸ்டாக்ஸ் ஏதோ ஒன்று நீங்கள் பர்டிகுலராக வாங்கி விற்கிறீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதை தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ட்டு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். அதே மாதிரி காயினை வாங்கி விற்கிறது இல்லை காயின் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கிரிப்டோ கரன்சி. 2018ல் இந்தியாவில் வெறும் 1200 கிரிப்டோ கரன்சி தான் இருந்துட்டு இருந்தது. லைக் பிட்காயின்ஸ், எரித்ரேனியம், லைட் காயின்ஸ், இது போல் 1200 காயின்ஸ் தான் இருந்துட்டு வந்தது. இப்போ 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 8000 காயின்ஸ் இருக்கிறதா ஒரு சர்வே நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த கிரிப்டோ காயின்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
கரன்சி ட்ரேடிங் போல் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வந்துட்டு இருக்குது. கரன்சி ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் இந்த கிரிப்டோ காயின்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு எந்த விதமான ஹேக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை என்டையராக செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்த ஹேக் யாருமே பண்ணதும் இல்லை. அண்ட் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எந்த விதமான இன்டர்மீடியேட்ஸும் கிடையாது. அண்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது போல் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் அனுப்பி கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட் ஆயிரும். பர்சன் டு பர்சன் இது வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால எந்த விதமான சர்வர் இஷ்யூஸ் இது போல் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு இந்த கிரிப்டோ கரன்சியில் கிடையாது. நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர், நியூ ட்ரேடர் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லாவே செக்யூராக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.